இப்போ நம்ம ஆட்டோகேடில் பார்த்தீங்கன்னா 21வது வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். மீதி வீடியோலாம் பார்க்கலாம், கண்டிப்பாக போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்தடுத்த சாஃப்ட்வேர் மெக்கானிக்கல் டிசைன் சாஃப்ட்வேர்லாம் நம்ம அப்லோட் பண்ணுறதா இருக்கும். கிரியோ சாலிட்வொர்க்ஸ்லாம் வரும். இப்போ இந்த வீடியோவில் இந்த டயக்ராம் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்க. இப்போ இந்த டயக்ராம் தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஒன்றும் இல்லை, சர்க்கிள் போட்டிருக்காங்க, அப்புறம் லைன் யூஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ஃபில்லட்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. வாங்க டக்குன்னு போட்டுடலாம். இதில் பாருங்கள், டயாமீட்டர் 226க்கு ஒரு சர்க்கிள் வந்து பெரிய டாட்டட் சர்க்கிள் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி வந்து ஒரு டயாமீட்டர் 128க்கு, அதுக்கப்புறம் 88க்கு, எல்லாமே டயாமீட்டர் தான் இதில் யூஸ் ஆகியிருக்கு. ஓகே, சர்க்கிள் நம்ம எடுத்துக்கலாம். சர்க்கிள் எடுத்துகிட்டு டயாமீட்டர் நமக்கு தேவை. இப்போ வந்து அது வந்து ரேடியஸில் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை தி சென்டர் ஆஃப் த சர்க்கிள் வந்து ரேடியஸ் தான் வந்து சென்டர் கேட்குது. இப்போ நமக்கு ரேடியஸ் தான் வந்து கேட்கும். கீழே பாருங்கள், ஸ்பெசிஃபை த ரேடியஸ் தான் இங்கே இருக்குது. டயாமீட்டருக்கு டி கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம வேல்யூ கொடுத்தா அது டயாமீட்டரில் எடுத்துக்கும். 226 ஓகேங்களா. அந்த பெரிய சர்க்கிள் வந்து ஃபஸ்ட்டு போட்டேன். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இது வந்து இந்த இமேஜ்லேயும் வந்து இடிக்குது. அதனால் சர்க்கிளை நான் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கிறேன், மூவ் பண்ணிக்கிறேன். மூவ் கமாண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 128க்கு ஒரு சர்க்கிள் போட்டிருக்காங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா டயாமீட்டர் தான். அங்கே நம்ம கொடுக்கும் போது ரேடியஸ் கொடுக்குதா இல்லை டயாமீட்டர் கொடுக்குதா என்னான்ட்டு பார்த்துங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ரேடியஸ் தான் கேட்குது, அதனால் டி கொடுத்து என்டர் கொடுத்தா டயாமீட்டர் கேட்கும். 128 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. அடுத்தது பாருங்கள், ஒரு 88க்கு இன்னும் ஒரு சின்ன சர்க்கிள் ஒன்று போட்டிருக்காங்க. அது நம்ம போட்டுடலாம். சர்க்கிள் எடுத்துக்கிறேன், டி கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். சர்க்கிள் எடுத்துக்கிறேன், டி கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு திரும்பியும் வந்து டயாமீட்டர் கேட்கும். அது வந்து 88 கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஓகே, சர்க்கிள் எல்லாம் நம்ம போட்டாச்சு. அதுக்கப்புறம் சர்க்கிள் ஒன்று இருக்குது, ரேடியஸ் 55க்கு ஒரு சர்க்கிள் இன்னொன்று கொடுக்க பாருங்கள். திரும்பி சர்க்கிள் எடுத்துக்கிறேன், ரேடியஸ் 55 கொடுத்து என்டர் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ சர்க்கிள் எல்லாமே நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ லைன் வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சர்க்கிளும் நம்ம போட்டுடலாம். 20, அதுக்கப்புறம் 26. அது சென்டர்லேருந்து அது டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய சர்க்கிளோட அந்த எண்டு பாயிண்ட் இருக்கும்ல சர்க்கிளோட அதில் போய் நம்ம வரையணும். 20, 26க்கு ரேடியஸ் தான் அது ரெண்டுமே. எங்கே வரையணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரையணும். 20, 26க்கு 20 கொடுத்து ஒன்று போட்டாச்சு. அடுத்தது 26க்கு ஒரு சர்க்கிள் வந்து போட்டுடலாம். 26க்கு அதே மாதிரி இங்காண்ட வேணும், அதனால் நம்ம மிரர் பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் கிளிக் பண்ணிவிட்டு இதோட சென்டரை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிரர் ஆகிரும். ஓகேங்களா, இப்படி தான் வந்து மிரர் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிரர் ஆகிடுச்சு, நோ வந்து கொடுத்துருங்க, அப்போ தான் வரும். அதே மாதிரி நமக்கு இங்கே தேவை. இப்போ வந்து நம்ம மிரர் பண்ண முடியாது, காப்பி பண்ணிக்கலாம். இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிங்க. சிஓ கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா காப்பி வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் ஆகியிருக்கு. சாரி, காப்பிக்கு இது ரெண்டுத்தையும் அப்படியே செலக்ட் பண்ணிங்க. சிஓபி கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ பேஸ் பாயிண்ட் கேட்கும். இந்த பேஸ் பாயிண்ட் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இது பண்ணணும். ஓகேங்களா, ஆர்த்தோ ஆனில் இருக்குது. F8 கிளிக் பண்ணிங்கன்னா ஆர்த்தோ வந்து போயிடும். இப்போ நமக்கு தேவையான இடத்துல நம்ம மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க, இதோட இந்த பாயிண்டில். அப்புறம் திரும்பி கீழே வந்து நமக்கு அதே மாதிரி நமக்கு தேவை. அதே அந்த சர்க்கிளில் தான் இருக்குது, பெரிய சர்க்கிளில். அதுமாதிரி கீழே வச்சிடலாம். ஓகேங்களா, இப்போ எஸ்கேப் கொடுத்துருங்க, அந்த கமாண்ட்லேருந்து லீவ் ஆகிருங்க. இப்போ பாருங்கள், ஒரு லைன் சும்மா இந்த டேஞ்சண்ட்டாக வந்து லைன் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுலேருந்து இது வரைக்கும் லைன் எடுத்துக்கலாம். எல் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. லைன் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ டேஞ்சண்ட்டாக அப்படியே ஜாயின் பண்ணுங்கள். டேஞ்சன்ட் சிம்பிள் வந்து இங்கே உங்களுக்கு காட்டல அப்படின்னா TAN கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா டேஞ்சன்ட் சிம்பிள் வந்து காட்டும். இந்த இப்போ காட்டுதா, இப்போ டேஞ்சண்ட்டு தான். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம இங்கே போய் டேஞ்சன்ட் சிம்பிள் வந்து காட்டலன்னா திரும்பியும் TAN கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா டேஞ்சன்ட் சிம்பிள் வந்து காட்டும். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு டேஞ்சண்ட்டாக அது கனெக்ட் ஆகிரும். ஓகேங்களா, இப்போ இதே மாதிரியே இங்காண்ட வேணும், மிரர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மிரரை வந்து கிளிக் பண்ணிடுங்க. இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி மேலே தூக்குனிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலன்னா ஆர்த்தோ F8 வந்து ஆன் பண்ணிங்க. ஓகேங்களா,
F8 ஆன் பண்ணிங்கன்னா இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். இப்போ நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தா இந்த லைனுமே வந்து கட் ஆகிரும், இந்த லைன் போயிடும், இந்த லைன் மட்டும் தான் இருக்கும். அதனால் நோ தான் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பாருங்கள், இங்கே வந்து இந்த சர்க்கிள் வந்து இங்கே ஃபில்லட் அடிச்சிருக்காங்க. 50 சர்க்கிளையும் இந்த ரேடியஸ் வந்து பாருங்கள் 40க்கு ஒரு ஃபில்லட் வந்து போட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு 40க்கு ஒரு ஃபில்லட் போட்டிருக்காங்க. எதில் அந்த இப்போ 128 சர்க்கிள் இருக்குல்ல, அது கூட வந்து ஃபில்லட் அடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபில்லட் கமாண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஃபில்லட்டுக்கு F கொடுத்து என்டர் கொடுத்தீங்கன்னா ஃபில்லட் கமாண்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ ஃபஸ்ட் ஆப்ஜெக்ட் வந்து கேட்குது, இந்த ஆப்ஜெக்டையும் இதையும் நம்ம கிளிக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது பாருங்கள், நோ வேலிட் ஃபில்லட் வித் ரேடியஸ் 0,0ன்னு வருது. ஏன்னா ரேடியஸே நம்ம 0ல் இருக்குது. அதனால் R கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா ரேடியஸ் எவ்வளோ நமக்கு 40. இதில் எவ்வளோ கொடுத்துருக்கணும், 40 கொடுத்துருக்காங்களா ஃபில்லட்டு. அதனால் 40க்கு வந்து நம்ம 40 அப்படின்னு டைப் பண்ணிடணும். 40ன்னு கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ வந்து இதை கிளிக் பண்ணிங்க, இதை வந்து டச் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்லட் கமாண்ட் தேவை. ஸ்பேஸ் பார் தட்டினா உங்களுக்கு ஃபில்லட் இதாயிரும். திரும்பி இதையும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பியும் வந்து ஃபில்லட் எடுத்துங்க. திரும்பியும் இதையும் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபில்லட் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம கொடுத்துடலாம். இந்த 2 சைடும் 40 தான் இருக்கும். 40 தானே, இல்லை 50யா? எனக்கு தெரியும் வேறு நினைக்கிறேன். அதே தான் வந்து யூஸ் ஆகுது. 40 தான் வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, அவ்வளோதான். டயக்ராம் முடிச்சாச்சு. நம்ம இன்னும் லைன் போடல. இந்த லைன் வந்து போடுறது ஈஸி தான். இங்கே பாருங்கள் 20, அதனால் லைன் எடுத்துங்க. லைன் கொடுத்து எல் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இப்போ லைன் கமாண்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இந்த அந்த சர்க்கிள் சென்டர்லேருந்து ஒரு லைனாக போட்டு 20க்கு 20, 10க்கு 10 ஆஃப் செட் பண்ணணும். நம்ம இந்த சர்க்கிளுக்கு பாருங்கள், எந்த சர்க்கிள்லேருந்து வருது, இந்த உள்ளே இருக்க சர்க்கிள்லேருந்தே வருது. ஓகேங்களா? அப்போ இந்த இதுலேருந்து நம்ம லைனை போட்டு எது வரைக்கும் முடிக்கணும், அந்த வெளியில் இருக்க இந்த சின்ன சர்க்கிள் வரைக்குமே. ஓகேங்களா? இது வரைக்கும். ஓகே, இப்போ ஆஃப் செட் வந்து பண்ணோம். ஆஃப் செட் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா OF கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா ஆஃப் செட் ரேடியஸ் கேட்கும். மொத்தம் 20. அப்போ 20ல் பாதி 10. இந்த லைனை வந்து கிளிக் பண்ணிங்க, இதை மேலே தூக்கிங்க. இந்த லைனை வந்து கிளிக் பண்ணி இதை மேலே தூக்கிங்க. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே கேப் இருக்குது. அதனால் எக்ஸ்டெண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணலாம். EX கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. EX கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா எக்ஸ்டெண்ட். இப்போ எக்ஸ்டெண்ட் டபுள் என்டர் கொடுங்க. இப்போ பாருங்கள் எக்ஸ்டெண்ட் ஆகிக்கும். ஓகேங்களா? நம்ம திரும்பி போய் லைனை வந்து ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எக்ஸ்டெண்டுக்கு EX கொடுத்து டபுள் என்ட்ரு. ஓகேங்களா? இப்போ இந்த நடு லைனை வந்து நம்ம டெலீட் பண்ணிடலாம். இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நம்ம செலக்ட் பண்ணி மிரர் பண்ணிக்கலாம். இதை அப்படியே கிளிக் பண்ணிங்க. இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வீடியோ வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். மிரர் வந்து இந்த சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கணும். நோ கொடுத்துருங்க. இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து போட்டாச்சு. இப்போ திரும்பி அதே மாதிரியே அதே 20க்கு இங்கே இந்த லைன் வந்து போடணும். இப்போ லைன் எடுத்துக்கிறேன். உள்ளேருந்து வரும். லைன் எடுத்தாச்சு. எல்லாம் கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. இந்த சர்க்கிளோட இந்த இதை கொடுத்து மேல் வரைக்கும் அந்த சர்க்கிள் வரைக்கும் போய் இது ஜாயின் பண்ணிடுங்க. திரும்பி அதே மாதிரி ஆஃப் செட் எடுத்துருங்க. OF கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. ஆஃப் செட் டிஸ்டன்ஸ் 10. இப்போ இந்த லைனை கிளிக் பண்ணி ரைட் சைடு ஒரு இது, அதுக்கப்புறம் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஒரு இது இழுத்திங்கன்னா வந்துடும். திரும்பி நம்ம எக்ஸ்டெண்ட் கமாண்ட் EX கொடுத்து என்டர் கொடுத்துருங்க. டபுள் என்டர் கொடுக்கணும். டபுள் என்டர் கொடுத்தா தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ பாருங்கள், இது அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே அது வந்து ஜாயின் ஆகிரும். அடுத்த இதில் ஜாயின் ஆகிடுச்சா? இப்போ இந்த நடு லைனை வந்து டெலீட் பண்ணிடலாம். டெலீட் கொடுத்துருங்க. அப்படியே செலக்ட் பண்ணி டெலீட் பண்ண வேண்டாம். இப்போ இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணி மிரர் வந்து கொடுக்கணும். மிரர் வந்து MI கொடுத்து என்டர் கொடுத்திங்கன்னா மிரர் ஆக்டிவேட் ஆகிரும். இந்த சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இப்படி ரைட் சைடு நோத்தினா கீழே வந்துடும். நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ இது வந்துருச்சு பாருங்கள். இப்போ தேவையில்லாத எக்ஸ்ட்ரா லைன்ஸ்லாம் நம்ம ட்ரிம் பண்ணிடலாம். TRI கொடுத்து டபுள் என்டர் 2 வாட்டி என்டர் தட்டணும். ஓகேங்களா? இப்போ இந்த லைன் தேவையில்ல. சாரி, அந்த லைன் தேவை. அதனால் நான் Ctrl Z கொடுத்துங்க. ஓகேங்களா? இப்போ வந்துருச்சு. திரும்பியும் பார்த்தீங்கன்னா TRI கொடுத்து டபுள் என்டர் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்து ட்ரிம் பண்ணும்போது கரெக்டாக ட்ரிம் பண்ணணும். இப்போ இந்த பெரிய சர்க்கிளே தேவையில்லை. அந்த பெரிய சர்க்கிளே நம்ம டெலீட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணி தனியாக டெலீட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த லைன் ஒன்று சின்னதாக இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை ட்ரிம் பண்ணிடலாம். டபுள் என்டர் கொடுத்துருங்க. ட்ரிம் ஆகலை, அது ஒரு இதாக ஃபார்ம் ஆகிடுச்சு பழக்கு.
டெலீட் பண்ணிடுங்க. ட்ரிம் ஆகாது, அது ஒரு லைனாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இந்த லைன் உள்ளே இருக்க இதெல்லாம் இது ட்ரிம் பண்ணோம். டிஆர்ஐ கொடுத்து டபுள் என்ட்ரு கொடுத்து ஓகேங்களா, அப்படியே ட்ரிம் பண்ண வந்தோம். டிஆர்ஐ டபுள் என்ட்ரு ஒழுங்காக என்ட்ரு உள்ள ஓகேங்களா. இதேமாரி உள்ளே இருக்க இதெல்லாம் வந்து டெலீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, இதேமாரி ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். அடுத்தது நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா சாலிட்வொர்க்ஸ் கிரியோலாம் வந்து வீடியோ வரும். நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, அப்போ தான் வந்து வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். டெலகிராமில் வந்து ஜாயின் ஆகிருங்க. ஓகேங்களா, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த சர்க்கிளுமே நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, நீங்கள் வந்து தேவையில்லாத சர்க்கிள்லாம் பார்த்து அப்படியே ட்ரிம் பண்ணிடுங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா.